இதற்கு பிறகு நமக்கு வேற ஒரு வாய்ப்பு இல்லையோ, நமது வசந்தத்தின் வாயிலெல்லாம் மூடிவிட்டதோ என்று நினைக்கக்கூடிய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தருவான். நாம் நேசிக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் மரணிக்க வைப்பான். நாம் என்ன நினைக்கிறோம்? பொதுவாக தாய்மார்கள், பொதுவாக சகோதரர்கள், சோதனை வந்துவிட்டால் நான் தான் தொழுகிறேன், நான் தான் இபாதத்து செய்கிறேன், நான் தான் சிறந்தவனாக இருக்கிறேன், என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா? வட்டி வாங்குகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள், பொம்பளை பொறுக்கியாக இருக்கிறார்கள், 2ஆம் நம்பர் பிசினஸ் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் பணக்காரராக நிம்மதியாக இருக்கிறார்கள். ஹலாலான அடிப்படையில் வாழக்கூடிய என்னைத்தான் அல்லாஹ் சோதிக்க வேண்டுமா என்று நாம் வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா ஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு தனிநபரை நேசிக்கிறான் என்று சொன்னால், இப்தலாகும், அல்லாஹ் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். சலமா, அபூ சலமா என்ற 2 தம்பதிகள், எந்த அளவுக்கு இந்த தம்பதிகள் தெரியும்?